Daily. Taste the Daily. சிவனாண்டி யாருகிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு? யாருக்கு விசுவாசியா இருந்தாரு? சொல்லுங்க, தெரியுமா? அப்படி எதுவும் தெரியாது சார். அவர் எங்க வேலை பார்த்தாரு, யார்கிட்ட வேலை பார்த்தாரு, இப்படி எதுவுமே சொன்னதில்லை சார். நாங்க 2 பேருமே அதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு குறியா இருந்தாரு சார். அவர் சாகுற வரைக்கும் இப்படி ஒரு தொழில் பண்றாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஜெயில இருக்கும்போது கூட நான் வேலை விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன்னு தான் சொல்லுவார் அங்கிள். அவர் இப்படி கொலையெல்லாம் பண்றவரா இருப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை சார். அம்மா அழாதீங்கம்மா. நாங்க தான் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு சிவனாண்டியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதனால அவரோட உடைமைகள்னு ஏதாவது இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமா? அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார். 4 வேஷ்டி, சட்டை, பேண்ட் மட்டும்தான் சார். அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக், அதை தவிர வேற எதுவுமே இல்லை சார். சரிம்மா, நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்குறேன். சிவனாண்டி உண்மையிலேயே தற்கொலை பண்ணியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவரு மன உறுதி உடையவர், கோலெல்லாம் கிடையாது சார். நல்ல பலசாலி. எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தாலா நின்று சமாளிப்பாரு. அவர் எப்படி சார் தற்கொலை பண்ணிக்குவாரு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். ஆனா ஜெயில் செவுத்துல தான் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சு செத்துருக்காரு. அவர் யூஸ் பண்ண நோட்டு கேட்டுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்க முடியுமா? ஏன் கேட்குறேன்னா, கையெழுத்து அவர் தானான்னு கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணணும் சார். அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சது தானே சார் அதெல்லாம்? ஆமாம் சார். அவர் மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதில்லை சார். அதனால தான் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படிப்பட்டவர் எப்படி சார் செவுத்துல எழுத முடியும்? நிஜமா தான் சொல்றீங்களா? அவருக்கு சுத்தமா எழுத படிக்க தெரியாதா? சார், அவருக்கு பஸ்ல இருக்கிற போர்டு, தெரு பேரு, கடை பேரு இது கூட அவருக்கு வாசிக்க தெரியாது சார். அவர் வாழ்க்கை முழுக்க கை நாட்டு தான். என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சிவனாண்டின்னு கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தேன். அந்த கையெழுத்தை தான் இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க சொல்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு முரணா இருக்கு. ஒருவேளை எழுத படிக்க தெரிஞ்சு உங்ககிட்ட அரசு இருக்கலாம் இல்லையா? மதி, நீயே சொல்லுடா, உங்க அப்பாவுக்கு வாசிக்க தெரியுமா? தெரியாது அங்கிள். குடிக்கிறத தவிர அவர் வேற ஒண்ணு கத்து வச்சுக்கல அங்கிள். என்ன சுபாஷ், இங்க டோட்டலா வேற மாதிரி இருக்குல்ல? ஆமா சார், எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நம்மளை யாரோ சிவனாண்டி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்கல்ல? ஆமா சார், அப்படிதான் இருக்கணும். அப்பயே இது போலீஸ்ல சொல்லல சார். எங்களுக்கு அவர் பல கொலைகளோட சம்பந்தப்பட்டவர்னு சொன்னதே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு சார். அதனால போலீஸ்கிட்ட பேசுற தைரியமே எங்களுக்கு வரல சார். அம்மா, இந்த கேஸை நாங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா சிவனாண்டிக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறத நீங்க கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களா? சொல்றேன் சார். ஆனா அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே சார். நான் என் பையனை வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுதான் சார் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா, தைரியமா இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சுபாஷ் சார், சிவனாண்டி ஜெயில் செல்லுல எழுதினதா சொன்னாங்க இல்லையா? ஆமா சார். அந்த போட்டோ எங்களுக்கு அம்மா அதை நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. சிவனாண்டிக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்தது நீங்க தான் சொன்னீங்க இல்லையா? அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் இப்படிதான் இருக்குமா? இல்ல சார், இந்த அளவுக்கு அவர் அழகா நிறுத்தி நிதானமா எழுத கத்துக்கவே இல்லை. இந்த கோழி கிறுக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட மோசமா தான் சார் இருக்கும் அவர் கையெழுத்து. சுபாஷ், எனி தாட்ஸ்? சார், ஜெயில் சுவத்துல அதை எழுதினவங்க சிவனாண்டிக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற விஷயத்த தெரிஞ்சிக்காம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சரி, அப்புறம் என்ன?
நம்ம கிளம்புமா? கிளம்பலாம் சார். அம்மா, உங்கள் கணவருடைய டெத் சம்பந்தமா உங்களுக்கு எந்த தகவல் கிடைச்சாலோ இல்லை உங்களை சுற்றி ஏதாவது வித்தியாசமாக நடந்தாலோ உடனே எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து எங்ககிட்ட சொல்லலாம். சரிங்களா? ஓகே, சரிங்கம்மா. அப்போ நாங்கள் வரோம். தேங்க்யூ. ஏ தம்பி, சரிங்க சார். அப்பா போனதையே நினச்சி வருத்தப்பட வேண்டாம். சரியா? நல்லா படிக்கணும். ஓகே, நல்லா படித்து பெரிய ஆளாகி அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும். சரியா? நிச்சயமா சார். இந்த உன் படிப்பு செலவுக்கு ஒரு சின்ன gift இந்த கண்ணா இல்ல வச்சுக்கப்பா. வேணாம் சார். தம்பி வாங்கிக்கப்பா. அட தயங்காதப்பா, வச்சுக்க. Okay. வாங்கிக்க. சரி, Thank you, நல்லா sir. படிக்கணும். அம்மா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, டோன்ட் வரி. சரிங்க சார். பாய் சாந்த். வரமா. வாங்க சார். சுபாஷ், சார். ஜெயிலில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அது தற்கொலை தானே காட்டுறதுக்கு அவன் எழுதின மாதிரி செவத்தில் எழுதி வச்சிருக்கானுங்களே. இதுலாம் எப்படி சுபாஷ் எஸ்கேப் ஆவாங்க? இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வருது இவனுக்கு? சார், இதை தைரியம்னு சொல்றதை விட அவங்க முட்டாள்தனம் தான் சொல்லணும் சார். கரெக்ட். முதல்ல அந்த முட்டாளை பிடிச்சிட்டா இதை செய்ய சொன்ன முட்டாள் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிடலாம் சார். இந்த கேஸ்ல குற்றவாளிய நம்ம நெருங்கிட்டே இருக்கோம் சார். இந்த கேஸ்னால எத்தனை ராத்திரி தூக்கம் போச்சு தெரியுமா? இந்த கிரிமினல் மட்டும் கையில மாட்டட்டும், அப்புறம் என்கவுண்டர் தான். கமான், கிளம்பலாம். ஓகே சார். Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.